ஒரு எண்ணில் 30% அதே எண்ணின் 3 மடங்கை விட 15 குறைவு எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. தெளிவா பாருங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலவா? சரி. சோ தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணின் அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு நம்பர்னு சொல்றாங்க, அதை என்னன்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சோ ஒரு நம்பரோட 30%, ஓகேவா? இந்த நம்பரோட 30%ன்றதுனால 30% போட்டிருக்கேன். ஓகே, அந்த எண்ணின் 5/3 அதே எண்ணுடைய 5/3 மடங்கு. ஓகே, 5/3 மடங்கை விட 15 குறைவு. அதாவது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/3 மடங்கை விட இதுல இருக்க 30% அப்படின்றது 15 கம்மி. சோ மைனஸ் பண்ணா 15ன்னு போட்டிருக்கேன். இது புரியுதா? இது புரியுதாப்பா? இது புரியுதா? BA கிளாஸ் அப்டேட் சொல்லுங்க. கிளாஸ் எப்போ அப்படி கேட்டிருக்கீங்க. BA கிளாஸஸ் வந்து தனியா பெய்டா போயிட்டு இருக்கு. PDF வேணும்னாலும் நீங்க தனியா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் அகைன். சரி, ஓகே. சோ இப்ப பாருங்க, ஒரு எண்ணின் 30%, ஒரு நம்பரோட 30%, அதே எண்ணின் 5/3. ஓகே, 5/3 விட 15 குறைவு. இப்போ நான் என்னோட வயசு வந்து 25 அப்படி சொல்றேன், என்னோட அண்ணனோட வயசு 30 அப்படின்னு சொல்றேன். எங்க 2 பேருக்கும் 5 வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க 2 பேர் வயசையும் மைனஸ் பண்ணா 5 வயசு உங்களுக்கு கிடைக்கும். 2 பேரையும் மைனஸ் பண்ணா 5ஆம் நம்பர் கிடைக்கும்னு சொல்றோம். அதுதான் ரெண்டோட வித்தியாசம் என்னன்னா 15. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 15 கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ எழுதி இருக்கோம். ஓகேவாப்பா? புரியுதா? ஓகே, சோ இதற்கு என்ன பண்ணலாம்? நீங்க டைரக்டா LCM எடுக்கலாம். LCM எடுத்தா 10. So this is 6x minus 3x equal to 15. So minus பண்ணா 3x equal to 15 into இந்த 10 இந்த பக்கம் போகும். So 10. 1 times 5 times x equal to 50. ஓகேவா? So answer is option C, 50. புரிஞ்சாப்பா? ஓகே, next question. 4 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது. ஓகே, 4 பேர் இருக்கவங்களோட ஆவரேஜ்ன்றது 15. இப்போ இருந்து 20 வருஷம் அதிகமாகுது. அதாவது 4 into 20. ஓகே, 4 into 20ன்னு சொல்ல முடியாது. இப்போ 4 பேர் இருக்கோம் அப்படின்னா எனக்கும் 20 வருஷத்துக்கு அப்புறம் பிளஸ் 20 வயசு எக்ஸ்ட்ரா ஆகும். என் கூட இருக்கவங்களுக்கும் 20 வயசு எக்ஸ்ட்ரா ஆகும். அவங்களுக்கும் 20 வயசு. இந்த மாதிரி ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் 20 வயசு ஆகும்னா என் வயசுல இருந்து 20 நான் ஆட் பண்ணுவேன். ரைட்டா? இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி இருக்க ஆவரேஜையும் இப்போ இருக்க ஆவரேஜும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்க ஆவரேஜ் 15, எல்லாரோட வயசுல இருந்தும் 20 ஆட் பண்றோம்னா ஆவரேஜ்லயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 20 ஆட் பண்ணி 35ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 35. சப்போஸ் ஓகே, சப்போஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட வயசும் 2 மடங்கா மாறிடுச்சு. அதாவது ஒருத்தவங்களோட வயசு 4 இருக்குன்னா அடுத்து 8 மாறுது, 8 இருக்குன்னா 16 மாறுது. இப்போ நமக்கு 20 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ 2 மடங்கு 3 மடங்குன்னு மல்டிப்ளை கொடுத்தாங்கன்னா நீங்களும் ஆவரேஜ் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். என்ன கொடுக்குறாங்களோ அது ஆவரேஜ்லயும் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். சோ ஒரு எண்ணிலிருந்து 35 கழிக்க அந்த எண் தன் மதிப்பிலிருந்து 20% குறைக்கப்படுகிறது. அந்த எண்ணில் 5/4 மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே மாதிரியான ஒரு கொஸ்டின். சோ ஒரு எண் அப்படின்ட்டாங்க, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு எண் இந்த நம்பர்ல இருந்து 35 மைனஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ல இருந்து 20% கம்மி ஆயிருமா. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 80% ஆஃப் அந்த எக்ஸ் நம்பர். ஓகே, இதான் ஈக்குவேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நம்பர்ல இருந்து 35 மைனஸ் பண்ணும் பொழுது அந்த நம்பர்ல இருந்து 20% கம்மி ஆகுமா, அதுதான் 80/100 எக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி, சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ அதை சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? டைரக்டா எல்சிஎம் எடுக்கணும். 80/100 எக்ஸ் equal to 35 அப்படின்னு போடுவீங்க. So 20 divided by 100x equal to 35. So 0 zeros automatically cancel ஆயிரும். 1 times 5 times. அப்ப x is equal to 35 into 5. So balance to 185. ரைட்டா? x ஓட வேல்யூ 185. பட் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த எண்ணின் 5/4 மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5ல 4 மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. 185. 1 times 3 times 35 7. So 37 into 4. So answer என்னது? 140. இந்த இடத்துல நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன், என்னன்னு தெரியல.
5ல் 4 மடங்கு தானே கேட்டிருக்காங்க. 5ல் 4 மடங்கு இன்டூ 185 கரெக்டா? 5 5 are 25, 15 75, 175. ஓகேவா? So 175. So 1 times again 3 times 35 times. So balance 2 12 4 140 answer. ஓகேவா? Clear? Answer is 140 175 மாத்திட்டேன். So 175 yes மாத்திட்டேன் ரியா. சிம்பிளாவே சொல்லிடலாமே மேம் அப்படி போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 175. ஸோ ஐஏஎஸ் என்பதற்கு KCU என்ற குறியீடானால் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. ஐஏஎஸ்க்கு KCU. ஓகே. ஐ கடுத்து ஜே, ஜே கடுத்து கே, ஐ ஜே கடுத்து கே, ஏ கடுத்து பி அண்ட் தென் சி STU. அப்போ ஒரு லெட்டர் மிஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் அந்த மாதிரி நான் எழுதலாமா? So T, P, Q, R, S, T, U and then B, N, O and then P, P, Q and then R, S, T, U, C, D, E. So V, P, R, U, E. Answer is option B. Okay va? இது லாங்கெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு தான் லாங்கா தெரியுது. உங்களுக்கு சொல்யூஷன் ஒரு ஸ்டெப் வேணும்ன்றதுனால தான் நான் ஒரு ஸ்டெப்பா உட்காந்து பொறுமையா பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே நீங்க டைரக்டா அடுத்து எல்சிஎம் என்ன அப்படின்றது மைண்ட்ல கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ நீ ஒரு கனசதுரத்தை ஒரு முறை உருட்டினால் ஒரே ஒரு டைஸை வந்து உருட்டுறாங்க. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டின்றது 6. ஒரே டைஸ்ல 6 ஃபேஸ் இருக்கும். சோ உனக்கு இரட்டைப்படை எண்கள் கிடைக்கும். 1ல இருந்து 6 வரைக்கும் எத்தனை 2 டிஜிட் அதாவது ஈவன் நம்பர்ஸ் இருக்குன்னா 2 4 and then 6 மூணு நம்பர் இருக்கு. சோ 3 1 times 2 times answer is 1/2. ஓகேவா? பாட்டு கேக்குதா சிவன்? ஆமா, பக்கத்துல பாட்டு ஓடிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல கடைசியா உடல் தான் வரணும். சோ எல்லாமே கடைசியா உடல் தான் இருக்கு. வேற என்ன ஆப்ஷன் தெரியும் அப்படின்னா டிஷ்யூ. ஓகேவா? ஒவ்வொரு செல்லும் சேர்ந்து தான் டிஷ்யூவா மாறுது. 4க்கு அப்புறம் தான் 1 இருக்கணும். சோ 4க்கு அப்புறம் 1 இருக்குது. இங்கேயும் இருக்கு, எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கா? சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா செல் இருக்கணும். அதெல்லாம் டிஷ்யூவா மாறும். எல்லா செல்லும் சேர்ந்து டிஷ்யூ, எல்லா டிஷ்யூவும் சேர்ந்து ஒரு பார்ட்ஸா மாறும். எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து உறுப்பு மண்டலமா மாறும். ஓகே. 4 1 2 3 and then 5. Answer is option A. ஓகேப்பா? நெக்ஸ்ட் क्वेश्चन. என்னாச்சு குரு பிரசாத்? சோ சுரேஷ் என்பவர் பின்புறம் இருந்து 49வது தரத்தில் உள்ளார். ஓகே. சோ ஒரு லைன் போட்டுக்கிறோம். லாஸ்ட்ல இருந்து 49வது பிளேஸ்ல யார் இருக்கா? சுரேஷ் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க. அவரின் நண்பர் பின்புறம் இருந்து 58வது தரத்தில் உள்ளார். லாஸ்ட்ல இருந்து 58வது பிளேஸ்ல அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. மேலும் சுரேஷ் முன்புறம் இருந்து 10வது தரத்தில் உள்ளார். ஓகேவா? சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th பிளேஸ்ல இருக்காரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவரது நண்பர் முன்புறம் இருந்து எத்தனையாவதாக இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? சோ 49 வந்து 10ன்னு இருக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு 10 அப்படின்னா 20, ரைட்டா? சோ 59 அப்படின்றது 20வது இடத்துல இருக்கும். சோ இது வந்து 10வது இடம், சாரி 19வது இடத்துல இருக்கும். ஓகே. அதாவது பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது 19வது இடம். இல்ல வந்து எனக்கு முன்னாடி வேணும். சோ 10ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 59 அப்படின்றது 1, ரைட்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்ப 58ன்றது செகண்ட் பிளேஸ். அப்படி கூட நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு டைரக்டாவே நான் சொல்லி தரேன். 58. இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இப்படிதான் ஷார்ட்கட் பண்ணும். பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா இது எப்படி வந்ததுன்னு கேட்பீங்க. ஸோ அதனால நான் ஒரு ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பெருசா தெரியுது. ஸோ ஒரு ஸ்டெப்பை பார்த்துட்டு நீங்களாவே ஷார்ட்கட்டை அது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 9 பேர் இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 48 பேர் இருக்காங்க. பிளஸ் 1. ஸோ 10, ரைட்டா? 10, அங்க ஒரு 40. ஸோ 50. மொத்தமாவே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 59 பேர் தான் இருக்காங்க. டோட்டலாவே இந்த ரோல எத்தனை பேர்னா 59 பேர் தான். சோ அப்ப 59 தான் ஃபர்ஸ்ட், 52 செகண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ லாஸ்ட் क्वेश्चन 1024 and then 64 and then 16 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த 1024 வெளிய எடுத்தேன்னா 32, ரூட்ல இருந்து வெளிய எடுத்தேன்னா 32, and then நான் வந்து 64 ரூட்ல இருந்து வெளிய எடுத்தேன்னா 8 and then 4. சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணேன்னா 4, இது ரெண்டையும் டிவைட் பண்ணேன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 8 4s are, ரைட் தான். சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணேன்னா 2.
அகைன் ஆன்சர் 2 தப்பா வருது, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். மேம் 24 1 செகண்ட் புரியல. சரி நான் சொல்லி தரேன். சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுங்க. 8 8s are 64, 4 4s are 16 ரைட்டா தான் போட்டிருக்கோம். and then 32 into 32 ரைட் அகைன். சோ என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்க. மேம் 24 1 செகண்ட் நான் சொல்லி தரேன். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல எப்படி 4 வந்தது எல்லாருக்கும்? 25 B. yes answer B தான். B கிடையாது, ஆன்சர் இஸ் D. சிஸ்டர் ஒன்ஸ் அகைன் ஓகே நான் சொல்லி தரேன். பிளஸ் எல்லாம் எங்கேயுமே இல்லையேப்பா, பிளஸ் எல்லாம் இல்ல, 1024 தான் இருக்கு. சோ 1024 தான் இருக்கு, செக் பண்ணுங்க பார்க்கலாம். சோ கரெக்டா தான் பண்ணிருக்கோம் இல்லையா? வெளியே எடுத்தா 32 and then அதை வெளியே எடுத்தா 8. சோ அகைன் இதை வெளியே எடுத்தா 4 4s are 16. அது டிவைடா மேம்? எஸ் டிவைட் தான். ரூட்ல இருந்து டிவைட் பண்ணலாம், ஷார்ட்கட் எதுவும் இல்ல. 32 divided by 8, 4 divided by 4. எஸ், யார் அது? ரியா. ஓகே, என்ன பண்ணிருக்கேன்னா இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணி 4ன்னு போட்டேன். அப்ப அந்த 4 அப்படியே நான் போடணும் இல்லையா? சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1. ஓகே, ஆன்சர் இஸ் டி. ஓகேவா? சோ நான் இதுக்கு முன்னாடி இருக்க क्वेश्चन மட்டும் ஒன்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன், என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகே, மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இந்த பக்கம் இருந்து நான் 1 2 3 போடலாம். இப்போ லாஸ்ட்ல இருந்து நான் 1 2 3 போட்டா 49வது இடத்துல யார் இருக்கா? சுரேஷ் இருக்காங்க. சோ இது வந்து 49 சுரேஷோட பிளேஸ். ஓகேவா? அதே சமயம் லாஸ்ட்ல இருந்து 58வதா யார் இருக்காங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இவர் எத்தனாவது இடத்துலன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ரோல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, இந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தும் 10வது இடத்துல இருக்காரு, லாஸ்ட்ல இருந்து 49வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ரெண்டு பேரும் சேம் பிளேஸ். அப்ப சுரேஷ்க்கு முன்னாடி ஒரு 9 பேர் இருக்காங்க, சுரேஷ்க்கு பின்னாடி 49னா 48 பேர் இருப்பாங்க. பிளஸ் சுரேஷையும் நம்ம சேர்க்கணும் இல்லையா? சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் 59. இந்த ரோல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 59 பேர் இருக்காங்க. ரைட்டா? இந்த ரோல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 59 பேர் இருக்காங்க. சோ அப்ப இங்க இருந்து நான் 1 2 3 போட்டேன்னா இது 59, மேல இருந்து 1 2 3 போட்டேன்னா இது 59. அப்போ இது 2 தானே? 59 1னா 58ன்றது 2. ஓகேவா? புரிஞ்சாப்பா? புரிஞ்சிச்சா? டோட்டல் எப்படி 58 வரும்? 48 plus 1 49 and then 58 10 58 கிடையாது, 59 தான் வரணும். சோ ஆன்சர் 59 தான் வரணும். இல்ல -1லாம் பண்ண கூடாது. 59 -1 1 தானே மேம் வரும்னு கேட்டிருக்கீங்க. இது டோட்டல் வந்து 59 தான். ஆன்சர் 1 தான் வரணும்னு சொல்றீங்களா? எஸ் 1 தான் வரும்னு நினைக்கிறேன். இங்க வந்து 58 இருக்கணும். சோ 58ன்றது 1. ஓகே, ஆன்சர் இஸ் 1 தான். இந்த இடத்துல நான் ஆட் பண்றது உங்களுக்கு தப்பா ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சோ வந்து இது பிளஸ் 10 10 plus 48ன்றது 58. ஓகே, டோட்டல் வந்து 58. சோ இங்கேயும் 58 தான் இருப்பாங்க, இங்கேயும் வந்து 58 தான் இருப்பாங்க. அவரோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி லாஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காரு. சோ அப்ப ஆன்சர் 1. சாரி, நான் தான் மாத்தி சொல்லிருக்கேன். ஓகேவா? சோ ஆன்சர் 1. ஓகேவா? எஸ், ஆன்சர் இஸ் 1. 59 கிடையாது, 58 தான். நான் தான் தப்பா சொல்லியிருக்கேன். சுரேஷ் 2 டைம் எடுத்திருக்கோம். இல்ல நம்ம கரெக்டா தான் இங்க எடுத்திருக்கோம். ஆட் பண்ணும்போது நான் 59ன்னு போட்டிருக்கேன். நான் ஆட் பண்ண 58 தானே. 9 plus 1 10 plus 48 58. எஸ். ஓகேவா? கிளியராப்பா? டவுட் எதுவும் இருக்கா? நான் தான் மாத்தி போட்டேன், அடிஷனை மாத்தி போட்டுட்டேன். ஸோ 58. அப்போ 58ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான். அப்போ 48 பிளேஸ்ல தானே மேம் இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க. 48 பிளேஸ்ல என்ன இருக்கணும்பா? அதெல்லாம் கிடையாது, 49வது. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா எனக்கு பின்னாடி 48 பேர் இருந்தாதான் நான் 49வது இடத்துல இருக்க முடியும். நான் 48வது இடத்துல இருக்கக்கூடாது. எனக்கு பின்னாடி 47 பேர் இருந்தாதான் நான் 48வது இடத்துல இருப்பேன். ஸோ எனக்கு பின்னாடி ஒரு 48 பேர் இருக்காங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி 49வது இடத்துல இருக்கேன். அதுதான் சொல்றோம். ஓகேவா? தேங்க்யூ வனிதா. வசந்த் புரிஞ்சா? வசந்த் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வசந்த் நீங்க கேட்ட டவுட் உங்களுக்கு புரிஞ்சா? வசந்த் 58 தான். எஸ் 58 தான் இருக்காங்க. முன்புறம் இருந்து 10th பிளேஸ். ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து 10வது இடத்துலயும் லாஸ்ட்ல இருந்து 49வது இடத்துலயும் இருக்காங்கல்ல. இப்போ நான் இங்க 10வது இடத்துல இருக்கேன்னா எனக்கு முன்னாடி ஒரு 9 பேர் இருப்பாங்க. சோ இவருக்கு முன்னாடி ஒரு 9 பேர் இருக்காங்க. இப்போ நான் பின்னாடி இருந்து 49வது இடத்துல இருக்கேன்னா எனக்கு பின்னாடி ஒரு 48 பேர் இருப்பாங்க. சோ 48 பிளஸ் சுரேஷையும் நான் சேர்க்கணும் இல்லையா? பிளஸ் 1 ஆட் பண்ணா 58. ஓகேவா?
வசந்த் புரியுதா? வசந்த், ஸ்வேதா கிளியர்? வசந்துக்கு புரியுதா? வசந்த் டவுட் எதுவும் இருக்காப்பா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.